السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى الذين أدركوا قربه وعهدا والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله أدركني مرادي يا حبيب الله صلى الله تعالى عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. صدق الله مولانا العظيم. وقالت أم سليم رضي الله تعالى عنها نرجو بركته لصبياننا. قال رسول الله صلى الله تعالى عليه وسلم أصبتي. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய முஃமின்களே, வல்ல ரஹ்மான் அவனுடைய தீனை பேசவும் கேட்பதற்கும் நமக்கு நசீபளித்ததை போன்று நாளை அவனது ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பேரின்ப பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. அருமையான முஃமின்களே, உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களுமே வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். உலகத்திலும் சரி, முக்கியமா நாளை மறுமையில் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய கெட்ட மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் யாருமே நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே எப்படியாவது வெற்றி பெற்றணும், எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும், அப்படித்தான் விருப்பப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை வெற்றியாளர்களின் கூட்டத்தில் ஆக்குவானாக. அப்ப ஈருலகத்திலும் வெற்றி வேண்டுமா, குர்ஆன் நமக்கு அழகிய வழிகாட்டு முறையை ஏற்படுத்தியிருக்கிறது. அழகான முறையில் வழிகாட்டுகிறது. ஒரு 4 விதமான பண்புகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றார். அந்த 4 விஷயத்தை கடைபிடித்தால் நாம் வெற்றியாளராகி விடலாம். ஒன்றாவது, ஃபல்லதீன ஆமனூ பிஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது. நம்மெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே, நம்மெல்லாம் முஸ்லிம் தானே? ஆமா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டாதான் முஸ்லிம் ஆக முடியும். அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? ஈமான் கொள்ளணும், நானும் ஈமான் கொண்டிருக்கிறேன் சொன்னால் மட்டும் போதாது. அதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி. சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமானுக்கு தான் அல்லாஹுவிடத்தில் வெகுமதி உண்டு, அல்லாஹுவிடத்தில் கண்ணியம் உண்டு. அந்த ஈமானுக்கு தான் அல்லாஹு தஆலா மிக பெரும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் வைத்திருக்கின்றான். அந்த கூட்டத்தை அல்லாஹ் நம்மையமாக்குவானா. அப்போ நாயகத்தை பற்றி சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய ஹாலத், உம்மாவின் ஒரு வகை சகோதரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பால்குடி மூலமாக சகோதரி என்றும் அல்லது குடும்ப ரீதியான சகோதரி என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஏதானாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரமான நெருங்கிய இரத்த பந்த உறவை சார்ந்தவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சுமார் 10 ஆண்டு காலமாக நாயகத்துக்கு பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய தாயார். இவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. தன்னுடைய ஹாலத், தன்னுடைய காலாமா, சாட்சின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ ஒரு தடவை போறாங்க, வெயில் காலம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலா, பகல் நேர சிறு தூக்கம் தூங்குவார்கள், அதுக்கு பேர் கைலூலா. அப்படி அந்த கைலூலா தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பெல்லாம் வியர்த்து வேர்வை ஒழுகுது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கசீருல் இர்க், அதிகமாக வேர்க்கக்கூடியவர்கள். அது சூடு காலம், நல்லா வேர்க்கிறாங்க. உடனே உம்மு சுலைம் வேர்த்து வேர்த்து அப்படி வேர்வையெல்லாம் கொட்டுது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செஞ்சாங்க, ஒரு பாட்டில எடுத்துட்டு வந்து அந்த வேர்வையெல்லாம் சேகரித்தார்கள். அப்படி சேகரிச்சுட்டு இருக்கும் போதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து விடுகிறார்கள். என்ன செய்றீங்க உம்மு சுலைம், என்ன பண்றீங்க? நர்ஜு பரக்கத்தஹு லி ஸபியானினா யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய ஈமான பாருங்க. நாயகமே, இந்த புனிதமான உங்களுடைய வியர்வையை கொண்டு நாங்கள் பரக்கத் எடுக்க நாடுகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு அது பரக்கத்தான் நாங்கள் வச்சிருக்கோம். வேறொரு ரிவாயத்து பிரகாரம் அது எங்களுடைய மனப்பொருட்களில் கலந்து விடுவோம், மனப்பொருளை விட ரொம்ப மிக மனமானதாக இருக்கும். சாதாரணமா வேர்வை வந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு பையன் வரமாட்டோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வை அப்படி அல்ல, அது புனிதமானது, பரக்கத்தானது அப்படின்னு சஹாபாக்கள் நம்பி இருந்தார்கள். அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் நமக்கு வேண்டும். அல்லாஹ் அந்த புனிதமான வியர்வையை நுகரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு நசீபாக்குவானாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி வர்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என் பெண்ணுக்கு என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது நீங்க தாங்க. பரக்கத்தை தேடி வந்திருக்கிறார்கள். இது சஹாபாக்கள். நாயகத்துடைய பரக்கத்து கலந்து விட்டா, நாயகத்துடைய ஏதேனும் ஒரு பொருள் கலந்து விட்டா மிக பெரும் பரக்கத்தாக இருக்கும். அது என் புள்ள புது மணப்பெண்ணாக இருக்கிறார், திருமணம் முடித்த பெண், அவருக்கும் அந்த பரக்கத்து கிடைக்கணும்னு நாயகத்திடம் அந்த சஹாபி வர்றாங்க. நாயகம் பாக்குறாங்க, இப்ப ஒண்ணும் கையில் இல்லையப்பா, சரி ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாங்க, அப்படி கூட ஒரு சின்ன குச்சி கம்பை எடுத்துட்டு வாங்கிறா. தன் மேனியில் வடிந்தோடுகின்ற அந்த பரக்கத்தான முபாரக்கான வியர்வையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடித்து வடித்து அந்த குப்பியில ஊத்துறாங்க. ஊத்திட்டு அதை கொடுக்குறாங்க. சஹாபியினுடைய ஈமான பாருங்க. அந்த இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தா, யாரும் சரி, நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன், நீங்க என்ன வியர்வையெல்லாம் கொடுக்குறீங்களே, வேற ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்திருக்க மாட்டார்கள். நாயகத்தினுடைய வியர்வையே எனக்கு தர்றாங்களே, இதை விட பெரு பரக்கத்து என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா அந்த சஹாபிய வாங்குறாங்க. நாயகம் சொல்லாங்க, இந்த கம்பை அந்த வேர்வை பாட்டிலுக்குள்ளேயே போட்டு வைங்க, தேவைப்படுகின்ற பொழுது எடுத்து உங்கள் மகளை நறுமணம் பூசிக்கொள்ள செய்யுங்க. இதை அவங்க கிட்ட கொண்டே கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், அவர்கள் அதிலிருந்து நறுமணம் பூசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மதீனாவுமே மணக்குமா. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நறுமணம் கமலும் ஒரு மிக பெரும் ஒரு அத்தராக, மிஸ்காக, அம்பராக இல்லை, அதைவிட மிக பெரும் ஒரு வாசனை திரவமாக நாயகத்தின் வியர்வையை பேரொளியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். அப்ப இங்க சொல்ல வந்த செய்தி என்ன? சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வழிந்தோடுகின்ற வியர்வை பரக்கத்தானது, நாயகத்தின் முடி பரக்கத்தானது, நாயகத்தின் உடல் பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் மிக பெரும் பரக்கத்துக்கும் சிறப்புக்கும் அந்தஸ்துக்கும் உரியது என்று நம்பினார்கள். அப்ப நாயகத்தை எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க? எந்த சிரமமாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நாயகத்திடம் ஓடோடி வருவார்கள் சஹாபாக்கள். எல்லா துன்பத்தையும் நீக்கக்கூடியவர்கள், எல்லா கஷ்டத்தையும் வேரோடு அறுத்தெறியக்கூடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உலக சம்பந்தமா இருக்கட்டும், மறுமை சம்பந்தமா இருக்கட்டும், இதுதாங்க சஹாபாக்களுடைய ஈமான். இந்த ஈமான் தான் இந்த ஒட்டுமொத்த மூமினுக்கும் வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். உத்பத் பின் ஃபர்கத் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க மேல நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும், பயங்கரம், ரொம்ப வாசனையா இருக்கும். அவங்களுக்கு முன்னால எந்த வாசனை யாரு போட்டாலும் அது வாசனையாவே தெரியாது.
எவ்வளவு விலை உயர்ந்த வாசனை பொருட்களை பயன்படுத்தினாலும் அவங்க முன்னாடி அது தோத்து போயிடும். அவங்க மனைவி உம்மு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்களே கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் என்னென்னமோ செலவு செஞ்சு என்னென்னமோ பெரிய பெரிய வாசனை திரவம் எல்லாம் நாங்க பூசுறோமே, ஆனா உங்க வாசனையை விட கொஞ்சம் கூட வாசிக்க நறுமணமா இல்லையே, அதுக்கு காரணம் என்ன? அந்த சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு தடவை நான் ரொம்ப கவலையா இருந்தேன், மிகப்பெரும் கவலை என்னை ஆட்கொண்டது. இதுக்கு தீர்வு ரசூலுல்லாஹ் தான் சொல்லி நான் என்ன செஞ்சேன், நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிட, நாயகமே ரொம்ப கவலையா இருக்குது, ரொம்ப டென்ஷனாய், ரொம்ப மன அழுத்தமா இறுக்கமா இருக்குது நாயகமே அப்படின்னு சொன்னப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உங்க மேலாடையை கழட்ட சொன்னாங்க. நானும் மேலாடையை கழட்டினேன், நாயகத்துக்கு முன்னால் அமர்ந்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க அவருடைய கரத்துல ஊதுனாங்க. இப்படி ஊதிட்டு என்னுடைய வயிற்று பகுதியும் என்னுடைய புறம் முதுகு பகுதியிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சு தடவனாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த கவலையும் நீங்கி விட்டது. அதை விட பெருசு என்ன தெரியுமா, அன்று முதல் தொடங்கிய நறுமணம் இன்று வரைக்கும் வீசிக்கொண்டே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கரம் பட்டதனால் நறுமணம் கமழ்ந்தது. இப்ப அந்த சஹாபியுடைய ஈமான் என்ன, எனக்கு கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நீக்கி விடுவார்கள். கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க வீடு மஸ்ஜித் நபவியிலிருந்து தூரமா இருக்குது. அப்போ அது இருள் சூழ்ந்த காலம், ரொம்ப இருளா இருக்குது. ஆனா அவங்களுக்கு ஒரு மனசுல, நாயகத்தை போய் பார்த்தா நல்லா இருக்குமே, நாயகத்துக்கு பின்னால இன்னைக்கு இஷா தொழுதா ரொம்ப நல்லா இருக்குமே, நாயகத்தை எப்படியா பாத்திரணும் அப்படின்னு. இருள், எந்த விளக்கும் எந்த லைட்டும் எதுவுமே கிடையாது. பொதுவாகவே பயங்கரமான இருட்டும் ஆபத்தும் உள்ள சூழ்நிலையில் பள்ளிக்கு போய் ஜமாத்தா தொழுவது கூட கடமை இல்லை. அவர் வீட்டுல தொழுதாலே போதும். அவங்க வீட்டு பக்கத்துல வக்து பள்ளி, 5 நேர தொழுகை மட்டும் நடக்கும், அந்த பள்ளி இருக்குது, அங்க தொழுதாலும் போதும். ஆனா இவங்க ஆசை என்ன, நாயகத்தை பார்க்கணும், அவர்களை பார்த்து நான் ஆனந்தம் அடைய வேண்டும், என்னுடைய மலக்கவலை எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஆசுவாசப்பட்டு கொண்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரலையும் பொருட்படுத்தாம, அந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாம, ஆபத்தையும் கண்டுகொள்ளாம நேர போயிடுறாங்க. போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுகின்றார்கள். மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சி! அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்குவானாக. அதற்கு சொர்க்கத்திலேயாவது அந்த சொர்க்கத்தில் அந்த நசீபை நமக்கு தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சலாம் கொடுத்தோன்னு பார்த்தா கத்தாதா ரலியல்லாஹு, நாயகத்துக்கு தெரியும் என்ன கத்தாதா, ஒரே இதுலா இருக்குது, உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்குது, பக்கத்திலேயே வக்து பள்ளி எல்லாம் இருக்குது, எங்க தொலை வந்திருக்கீங்க யார சொல்லலாம், உங்க பின்னாடி தொழுகணும், உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்த்து ஆனந்தம் அடைய வேண்டும், ஆசுவாசப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிற யார சொல்லலாம் அப்படின்னு தன்னுடைய பிரியத்தை, தன்னுடைய வந்த நோக்கத்தை தெரிவிக்கிறார்கள். வந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லவா, தன்னை நம்பி வந்தவர்களை சும்மா அனுப்பிடுவாங்களா? ஒருபோதும் சும்மா அனுப்ப மாட்டாங்க. பாதுகாப்பு வளையத்தோடு அனுப்புறாங்க. இப்பவும் அப்படித்தான். நாயகத்தை நம்பி நாம் மதீனா ஷரீஃபுக்கு போன அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார்கள். ஏதேனும் ஒன்று மானசீகமாகவாவது நமக்கு தந்துதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவார்கள். அந்த சஹாபி மஹப்பத்துல வந்துட்டாங்க, அந்த சஹாபி திரும்ப இப்ப வீட்டுக்கு போகணும், சும்மா அனுப்ப மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த மேற்கூரையிலிருந்து ஒரு கம்பை எடுத்து கொடுத்தாங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். நினைச்சு பாருங்க, அந்த சஹாபி ஒண்ணுமே பேசல. நாயகம் கொடுப்பது ஒரு துரும்பாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் மிகப்பெரும் ஆற்றலை வைத்திருப்பான், மிகப்பெரும் பலாபலனை வைத்திருப்பான் என்பதுதான் அந்த சஹாபியினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, அந்த கம்பை கொண்டு வராங்க. சுப்ஹானல்லாஹ், அது டார்ச் லைட் மாதிரி மாறிடுச்சு. முன்னால் ஒரு 10 அடிக்கு, பின்னால் ஒரு 10 அடிக்கு வெளிச்சம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பட்ட
ஒரு கம்பு அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய சிறப்பாக ஆக்கினார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தொட்டாலும் எதை கொடுத்தாலும் அது தனி ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை சஹாபாக்கள் விளங்கினார்கள். அப்படி என்றால் அதை கொடுத்த நாயகத்துடைய சிறப்பு எப்படி இருக்கும், அந்த நாயகத்தின் மீது கொண்டுள்ள அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொன்னதை போன்றே அந்த சஹாபாக்கள் எப்படி நாயகத்தை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆக 4 பண்புகளை சொல்கின்றார் வெற்றி அடைவதற்காக. முதல் பண்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள 3 பண்புகளை அடுத்தடுத்த தொடரில் பார்க்கலாம். வல்ல ரஹ்மான் நமக்கு நசீபை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.